ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம அதிமுக பாமக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணியா இல்ல பலவீனமான கூட்டணியான்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பாமகவுடைய கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களில் அவங்களுடைய கூட்டணி போக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 2006ல திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சாங்க. 2011ல அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்ததுனால அங்க இடம் கிடைக்காத, இவர்கள் விருப்பப்பட்ட இடம் கிடைக்காத காரணத்தால இவங்க மறுபடியும் திமுக கூட்டணியில தான் தொடர்ந்தாங்க. 2016ல அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி தனியா நின்று களம் கண்டாங்க. 2021ல அதிமுக பாஜக கூட்டணியில அங்கம் வகிச்சாங்க. இப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை பாத்தீங்க அப்படின்னா 2006 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து 31 இடங்கள் நின்றாங்க. அதுல 5.6% வாக்குகளை பெற்றிருக்காங்க. 2011 தேர்தலில் அதே திமுக கூட்டணியில இருந்துட்டு 30 இடங்கள்ல அவங்க நின்று 5.2% வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஆனா 2016 தேர்தலில் தனியா போட்டியிட்டு 230 இடங்கள்ல நின்று 5.3% வாக்குகள் பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்து 23 இடங்கள்ல நின்று அவர்கள் 4.04% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல்கள்ல அவங்க எத்தனை இடங்களை ஜெயிச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். 2006 தேர்தலில் திமுக கூட்டணியில 31 இடங்கள் நின்று 18 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனா அதே திமுக கூட்டணியில 2011ல 30 இடங்கள் நின்று வெறும் 3 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈழத்தில் நடந்த தமிழின படுகொலை, மின்வெட்டு, நில அபகரிப்பு, அது எல்லாத்துக்கும் மேல ஸ்பெக்ட்ரம் ஊழல், இப்படின்னு திமுக அரசின் மீது இருந்த ஆன்டி இன்கம்பன்சி அவங்கள மட்டும் காவு வாங்காம அவங்க கூட்டணியில இருந்த பாமகவையும் பழி வாங்குச்சு. அதனாலதான் 2006 தேர்தலில் 18 இடங்கள் ஜெயிச்ச பாமக 2011ல வெறும் 3 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா 2016 தேர்தலில் அவங்க ஒரு பலப்பரீட்சை மேற்கொள்றாங்க. அதாவது 230 இடங்கள்ல தனித்து நிற்கிறாங்க. இந்த பலப்பரீட்சை அவங்க நினைச்ச மாதிரி கை கொடுல. ஏன்னா அவங்களால ஒரு தொகுதி கூட கைப்பற்ற முடியல. அடுத்து 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில 23 இடங்கள்ல நிக்கிறாங்க. அதுல 5 தொகுதிகள் வெற்றி பெறாங்க. அடுத்ததா 2021 தேர்தலில் 5 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். இந்த 5 தொகுதிகள்ல தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாமக வேட்பாளர்கள் வெற்றி பெறாங்க. அதாவது தர்மபுரி தொகுதியில SP வெங்கடேஸ்வரன் அப்படின்ற வேட்பாளர் வெற்றி பெறாரு. மயிலத்துல C சிவகுமார், மேட்டூர்ல S சதாசிவம், பெண்ணகரத்துல GK மணி, சேலம் மேற்குல R அருள். இப்போ கூட்டணின்றது ஒரு தேர்தலில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு கட்சியை எப்படி வெற்றி பாதைக்கு கூட்டு போவோம் அப்படின்றத நம்ம மயிலன்ற ஒரு தொகுதியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 2021 மயிலம் சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளரா மருத்துவர் மாசிலாமணி அவர்கள் நின்னாங்க. அதிமுக பாமக கூட்டணியில பாமக மாவட்ட செயலாளரான C சிவகுமார் அவர்கள் நின்னாங்க. இப்போ நான் ஏன் இந்த தொகுதியை ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 வேட்பாளர்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. ஒரு பக்கம் திமுக வேட்பாளரான மருத்துவர் மாசிலாமணி அவர்கள் இன்னைக்கும் காமராஜர் அரசியல தரக்கூடியவர்னு ஏழை எளிய மக்கள் நம்புறாங்க. 2016ல திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர். திண்டிவனம் மயிலம் தொகுதியில ஏற்கனவே அவர் எம்எல்ஏவா இருந்ததுனால நிறைய நலத்திட்ட பணிகளும் செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் ஏழை எளிய மக்கள் குறைந்த விலைக்கு மருத்துவம் பார்க்க அவரை நாடிதான் போறாங்க. இன்னொரு பக்கம் பாமக வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் தான் அப்பொழுதைய விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த C சிவகுமார் அவர்கள். இவரும் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு அரசியல்வாதி தான். ஆனா ஃபெமிலியாரிட்டி அனுபவம்னு 2 விஷயத்த நம்ம அளவுகோலா வச்சு பார்க்கும் பொழுது மருத்துவர் மாசிலாமணி அவர்களுக்கு இருந்த ஃபெமிலியாரிட்டியும் அனுபவமும் சிவகுமார் அவர்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால மருத்துவர் மாசிலாமணி அவர்கள் எளிமையா வெற்றி பெறுவாருன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இங்கதான் கூட்டணியுடைய முக்கியத்துவம் நிரூபிக்கப்பட்டது. அதிமுக பாமக கூட்டணியுடைய வேட்பாளரான பாமகவை சேர்ந்த C சிவகுமார் அவர்கள் திமுக வேட்பாளரான மருத்துவர் மாசிலாமணி அவர்களை 2230 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிக்கிறார். இப்படி அதிமுகவினரும் பாமகவினரும் கூட்டணி வச்சு கடுமையாக உழைச்சதோடைய வெற்றி தான் ஒரு எளிமையான C சிவகுமார் அவர்களும் ஜெயிச்சதுக்கான ஒரு அடையாளம். இதே போலதான் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு பாமக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்க போகிறது. 2026 தேர்தல் அதிமுக பாமக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை அடையத்தான் போகிறது.